கைஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய பேர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அதோட ஸ்டாக்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட் தான் ஆர்டர் பண்ணியிருக்கா. என்ன ஆர்டர் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் பிரேஸ்லெட் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே இந்த காலத்து ஆனோன்னா பர்பிள் அண்ட் பிங்க் அப்படி தான் ஆர்டர் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் இது தான் ஆனோடனே எல்லாருமே எடுத்தா பிங்க் வித் பர்பிள், ரெட்டு வித் ஒயிட்டு, கிராக்கிள் ஒயிட்டு வித் ப்ளூ எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். அதுவும் மோஸ்ட் ஆஃப் எங்கள் அம்மா கூட வேலை செய்கிறவங்க அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் தான் நிறைய பேர் ஆர்டர் பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கு. இது இந்த போ வச்சதான். இது ஒன்று எனக்கு ஏன் நீங்கள் ஒரு கவரில் போட்டுருக்கீங்க, மற்றது எல்லாமே வந்து இதில் போட்டிருக்கீங்க. ஏன்னா இதுலேயே வந்து இது ரெண்டும் மேக்னெட்டு, இது நார்மலோட ப்ரேஸ்லெட்டு. அதனால தான் நான் கொஞ்சம் பேக்கெட்டில் போட்டிருக்கேன். இல்லை பத்தலைன்னுக்காக நான் இதில் போட்டிருக்கேன், மற்றபடி எதுவுமே இல்லை. செகண்ட் ப்ரேஸ்லெட் பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டுக்கும் எனக்கும் தான் ஆர்டர் பண்ணியிருந்தா. அவள் வந்து லாஸ்ட்டாக நான் செஞ்சு முடித்த பிறகு தான் சொல்கிறா. அவள் எனக்கும் உனக்கும்ட்டு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ஐயோ, கைதி மாதிரி ஆகிட போகிறோம். அப்புறம் யாரும் திறந்து விட்றதுக்கு இல்லை. எங்கள் அம்மா தான் இருக்காங்க, ஆனால் அவங்க வெளியே இருக்காங்க. கதவை சத்தி டாப்பாவில் போட்டு நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். என்னடா இது ஒரு பிரேஸ்லெட்டை. ஒரு நிமிஷம் கைஸ், இது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், இருந்தாலும் தாங்கிக்கோங்க. இது நல்லாயிருக்கும். இது வந்து எனக்கு ஏன்னு சொல்கிறேன், எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கும், இது கொஞ்சம் லூஸாக இருக்கும். நான் வேணால் மறுபடியும் கழட்டிட்டு இது 0.7 செஞ்சுக்கலான் இருக்கேன். நல்லா இருக்குது கரெக்டாக. இது ரொம்ப டைட்டாக இருக்குது, நான் செஞ்சுக்கலான் இருக்கேன். இப்போ செஞ்சுருவேன் நான் நைட்டு. நெக்ஸ்ட்டு என்னோடய ஃப்ரெண்டுக்கும் அவங்க அக்காவுக்கும் தான் செய்ய சொன்னேன். என் ஃப்ரெண்டுக்கும் அவங்க அக்காவுக்கும் தான் செய்ய சொன்னேன். இது ரெட்டு தான், உங்களுக்கு கலர் அப்படி தெரியும். இந்த ஹார்ட்டின் போட்டு இந்த ஃப்ரெண்ட்ஷிப்க்கு இல்லைனா சிஸ்டர், இல்லைன்னா எல்டர்ஸ், இல்லைனா சிஸ்டர்ஸ் அப்படி போட்டுக்கலாம். பிரதர்ஸ் இப்படிலாம் போட்டுக்கலாம். நம்மகிட்ட நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்கும். இந்த கவரில் போட்டுடலாம் பேக்கேஜில். நெக்ஸ்ட்டு இன்னொரு பேக்கெட்டு ஒரு காதியும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள். இப்போது இதையும் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இன்னொரு ஆர்டர் இருக்குது. இது வந்து அன்றைக்கே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். எங்கள் அம்மா இன்னும் அவங்கள ரீச் பண்ணலை. அவங்க ரீச் பண்ண பிறகு கொடுத்துருவாங்க, நாளைக்கு கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஐ ஹேவ் நம்பிக்கை. இது ரொம்ப சின்னதாக இருக்கும், ஏன்னா அவங்க டாட்டருக்கு தான் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. போன தடவை ஃபோன் சாமெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னால அவங்களே தான். இந்த தடவை அவங்க கிட்டுக்கு டாட்டருக்கு இந்த செடி ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இது சூப்பரான கலர், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம இதுலேயும் பர்பிள் அண்ட் பிங்க், இதுலேயும் அண்ட் பர்பிள் அண்ட் பிங்க், இதுலேயும் பர்பிள் அண்ட் பிங்க். எப்படி பார்த்தீங்கன்னா சூப்பர். இது வந்து அவங்க டாட்டருக்கு தான். அவங்க வந்து 7 பீட்ஸ் போட்டால் ரொம்ப யூகேஜி படிக்கிற குழந்தை சைஸ் இருந்துச்சு. எனக்கு சத்தியமாக சாட்டிஸ்ஃபைங்கே இல்லை. ஆனால் நான் அவங்களுக்கு கொஞ்சம் 9 பீட்ஸ் போட்டு கொடுத்தேன். 9 இல்லை கைஸ், 9 தான் கரெக்டாக தான் இருக்குது. 9 தான் போட்டு கொடுத்துருக்கேன். 9 பீட்ஸ். ஒன்றுத்தில் 9 பீட்ஸ்னால் 9 9 18. 18 9 எனக்கு கொஞ்சம் மேக்ஸ் குழப்பும், அதனால நான் கொஞ்சம் அப்படி தான். சாரி கைஸ், எனக்கு மேக்ஸ் கொஞ்சம் குழப்பல், அதனால் நானே போட்டேன் 9 9. இதில் 18 பீட்ஸ் இருக்குது. ஆக்சுவலி நான் எப்பயுமே போடுற பீட்ஸ் 20 ஆர் சம்திங் அப்படி தான் நான் போடுவேன். இது அதுக்கப்புறம் இந்த ஒரு செயின் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. நான் ஃபஸ்ட்டு உங்கள் கையில் எடுத்து காமிச்சேன். இது சிக்காயிடுச்சு. நான் சின்ன குழந்தை மாதிரி பேசுவேன், செஞ்சு அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். ரொம்ப சிக்காயிடுச்சு. பட் இதுதான் அந்த செயின். நான் இந்த செயின் சிக்காயிடுச்சு. உங்களுக்கு வேணால் நீங்கள் ஷார்ட்ஸை போய்ட்டு பார்க்கலாம். அதில் நான் பின் பண்ணியிருப்பேன். இந்த ஆர்டர் மட்டும் நான் பின் பண்ணியிருப்பேன், போய் பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ காய்ஸ், பாய். இதே மாதிரி நிறைய சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நான் பிரேஸ்லெட்லேயே நான் வந்து 500 ரீச் பண்ணிட்டேன், 500 ப்ரைஸ் ரீச் பண்ணிட்டேன். தேங்க்யூ ஃபார் பையிங் திஸ்.
இருந்தாலும் நீங்களும் பை பண்ணால் நல்லாயிருக்கும். என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் பை பண்ணுறது, எங்கள் அம்மாவோட ஸ்டாஃப் அவங்க வேலை செய்கிறவங்களும் பை பண்ணுறதை விட நீங்களும் பை பண்ணால் நல்லாயிருக்கும். லிங்க்கு கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். இல்லைனா கமெண்ட்ஸ்லேயே லக்கி ஸ்கூப் கூட கேட்கலாம், இல்லைனா இந்த மாதிரி ஃப்ரீயாக கூட கேட்கலாம். எனக்கு நான் இப்போ நிறைய லக்கி ஸ்கூப்ஸ்க்கும் ஃப்ரீயாகவும் தான் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேர் லக்கி ஸ்கூப் இப்போலாம் ஓல்டு ஃபேஷன் அப்படின்றீங்க, ஆனால் இது நியூ ஃபேஷன் தான். தேங்க்யூ கைஸ். ஏன்னா இவர் ஓவராக கருத்து சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, நான் நார்மலாக இதுதான் சொல்கிறேன். தேங்க்யூ கைஸ், பாய். மேலும் மேலும் சப்போர்ட்டும் கொடுங்க.